இந்த பொண்ணுங்கள முன்னாடி விட்டு பின்னாடி கலாய்க்கிறாய்ங்க பாத்தியா? அவன் அந்த கேவலமான பசங்களுக்குலாம் ஒண்ணு சொல்லிக்கிறேன். சரியா? நீங்க நல்லவங்க தான். சரியா? அந்த கேவலமான பசங்களுக்கு ஒண்ணு சொல்லிக்கிறேன். சரியா? ரெஸ்பெக்டிங் எ வுமன் இஸ் வெரி வெரி இம்பார்டன்ட் இன் யுவர் லைஃப். உன் அக்காவோ, தங்கச்சியோ, அத்தையோ, அக்காவோ யாரா இருந்தாலும் ரெஸ்பெக்ட் நீ எப்படி ஒருத்தங்கள ரெஸ்பெக்ட் பண்றங்கிறது தான் இருக்கு. நீ எப்படிப்பட்டவங்கிறது. சரி உனக்கு அக்காவோ, தங்கச்சியோ இருந்திருப்பாங்க. அவங்கள கேவலமா பேசியிருப்பாங்க. அவங்கள கேவலமா பேசும்போது மட்டும் உனக்கு அவங்கள அடிக்கலாம்னு தோணுது, மூஞ்சி முகரைலாம் உடைக்கலாம்னு தோணுதுல்ல. அப்ப மத்தவங்களுக்கு அப்படித்தானே இருந்திருக்கும். சரியா? ஒரு பொண்ணு எந்த அளவுக்கு கஷ்டப்படுவான்னு அவளுக்கு மட்டும் தான் தெரியும். அவ சைலன்ட்டா இருக்கனாலயோ, இல்ல மத்தவங்க கூட பழகுறனாலயோ, ஏன் ஒரு பொண்ணு ஒருத்தன் கூட யார் கூடயும் பேசவே கூடாதா? சரி அவன் ஃபேமிலிக்கு அவ யாருன்னு தெரியும். அவளுக்கு அவ யாருன்னு தெரியும். அது போதும். கேர்ல்ஸ் நான் உங்களுக்கு தான் சொல்றேன். உங்களுக்கு பத்தி உங்களுக்கு தெரியும்ல, அது போதும். வேற எந்த நாய் எவன் என்ன சொன்னாலும் டோன்ட் ஃபீல் அபௌட் தட்.